எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சிக்கன் மசாலா ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சிக்கன் மசாலா. வீட்டு சமையல் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய அகலமான சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 வெங்காயம் நீளமாக மெலிசாக நறுக்கி போடுங்க. இதோட 2 பச்சை மிளகாய் கீறி போடுங்க. வீட்டு சமையலை மிஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ரெசிபி செய்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சிக்கன் லெக்ஸ் போடலாம். சிக்கனோட கால் பகுதி சீக்கிரமாக வெந்துடும். அதனால நான் சிக்கன் லெக்ஸ் பயன்படுத்துகிறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் இல்லை சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடாயை மூடி ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அப்பப்போ நடுவில் கிண்டி விடுங்க. சிக்கன் 3/4 பாகம் வெந்திருக்கு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நான் நறுக்கின கொத்தமல்லி இலை போடுறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதை யார் வேணாலும் நல்லா செய்யலாம். அருமையான ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சிக்கன் மசாலா இப்போ ரெடி. சூடாக சாப்பிடுங்க. இந்த சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் ஸ்டார்டராகவோ இல்லைன்னா சைட் டிஷ்ஷாகவோ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.